ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.5ல 12 சம் பார்க்க போகிறோம். சரியா? இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்முக்கண்ணா. நல்லா பாருங்க, பொறுமையா பாருங்க. த ரேஷியோ ஆஃப் 6th டேர்ம் அண்ட் 8th டேர்ம், அதாவது ரேஷியோ அப்படின்னாலே டிவிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. த ரேஷியோ ஆஃப் 6th டேர்ம் அண்ட் 8th டேர்ம் ஆஃப் an AP இஸ் 7:9. இந்த ஈஸ்டூனாலும் ரேஷியோனாலும் டிவிஷன்னாலும் ஒன்று தான். ஸோ அப்போ அதை எப்படி எழுதிப்பேன்? 7:9. ஓகேவா? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப், ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 9th டேர்ம் அண்ட் 13th டேர்ம். சரி, ஃபர்ஸ்ட் இதுலேருந்து என்னால் என்ன எடுக்க முடியுங்கிறத பார்த்து எடுத்துப்போம். சரியா? எனக்கு ஜென்ரல் ஃபார்முலா தெரியும். என்னது? ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. இதுதான் என்னோட ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ அது எனக்கு தெரியும். ஸோ அதை அப்படியே இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஏ பிளஸ் 5d. ஸோ n இருக்க வேண்டிய இடத்துல 6 போட்டால் 5d. அடுத்தது a plus 7d is equal to 7/9. எப்படி போட்டேன்னு தெரியுதா சாமி? இதை இங்க போட்டு இங்க கொண்டு வந்துட்டேன். அகைன் இதை இங்க போட்டு இதை இங்க கொண்டு வந்துட்டேன். புரியுதா? சரி, ஏ அப்படியே போட்டுக்கிட்டேன். பிளஸ் n இருக்க வேண்டிய இடத்துல 6 போட்டா 6 - 1 5 ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கேயும் போட்டேன். 8 - 1 7 ஆயிடுச்சு. மிச்சோட இதோட வேல்யூ எனக்கு தெரியாது. சரியா? ரைட். இப்போ இதை ரெண்டு ஈக்குவேஷனா நம்ம பிரிச்சிருவோம். ஓகேவா? ஸோ இதையும் மல்டிப்ளை, இதையும் மல்டிப்ளை, இப்படி பண்ணிடும். ஸோ அப்போ 9 இன்ட்டு ஏ பிளஸ் 5d இஸ் ஈக்குவல் டு 7 இன்ட்டு ஏ பிளஸ் 7d. அப்போ 9a பிளஸ் 45d இஸ் ஈக்குவல் டு 7a plus 49d. ஏவெல்லாம் ஒரு பக்கம். 9a minus 7a is equal to 49d minus 45d. 2a is equal to 4d. ஆமாவா? ஸோ இது கேன்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது 1 டைம், இது 2 டைம்ஸ். ஸோ அப்போ a is equal to 2dன்னு எனக்கு ஒரு கண்டிஷன் கிடைச்சிருக்கு. ரைட்டா சாமி? ரைட். இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் 9th டேர்ம் அண்ட் 13th டேர்ம். அப்போ டு ஃபைண்ட் ரேஷியோ ஆஃப் 9th டேர்ம் அண்ட் ரேஷியோ ஆஃப் 13th டேர்ம். ஸோ அப்போ a பிளஸ் 8d divided by a plus 12d. ஆமாவா? ஜெனரல் ஈக்குவேஷன் பொறுத்த மட்டும் புரிஞ்சுக்க முடியுதா? இது எப்படி வந்ததுன்ட்டு? சரி, இப்போ இதை சால்வ் பண்ணுவோமா சாமி? இப்போ இங்க நல்லா கவனிங்க. a பிளஸ் 8 இன்ட்டு, இல்லைன்னா இப்படி, சாரி. ஸோ a இருக்க வேண்டிய இடத்துல என்ன போட்டுக்கலாம்? 2dன்னு போட்டுக்கலாமா? அப்போ 2d பிளஸ் 8d, இங்கேயும் 2d பிளஸ் 12dயா? 2d பிளஸ் 12d. அப்போ இங்க என்ன கிடைக்கும்? இதை ரெண்டுத்தையும் இது பண்ணீங்கன்னா 10d டிவைடட் பை 14dயா? ஸோ இந்த d கேன்சல். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன? 10/14. ஸோ அடிச்சு கொடுத்தீங்கன்னா இது 5 டைம்ஸ், இது 7 டைம்ஸ். ஸோ அப்போ அவங்க நம்ம கிட்ட என்ன கேட்டாங்க? ஏ 9th டேர்மும் 13th டேர்மோட ரேஷியோ கேட்குறாங்க. ரேஷியோ அப்படின்னாலே டிவிஷன். இது இப்படியும் எழுதலாம், இல்லை 5:7 இப்படியும் எழுதலாம். சரியாக்கண்ணா? இவ்வளோதான் நம்மளோட ஆன்சர். கிளியரா இருக்கா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறதுல இருந்து நாம் ஒரு கண்டிஷன் டிரைவ் பண்றோம். அதுக்கப்புறம் டு ஃபைண்ட் என்ன கேட்குறாங்களோ அதுல இருந்து. சாமி இந்த இடம் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நம்ம எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது மட்டும் ஃபார்முலா மெத்தட்ல போட்டிருக்கேன். an is equal to a plus n minus 1 into d. ஸோ n இருக்க வேண்டிய இடத்துல 9 இருக்கு. அதுல இருந்து ஒரு நம்பர் கம்மி 8d. 13 அதுல இருந்து ஒரு நம்பர் கம்மி 12d. இதுல இருந்து போட்டிருக்கேன். சரியா? இதை மட்டும் தான் நான் கிளியரா சொல்லலை, உங்களுக்கு புரியுங்கிறதுக்கோசரம். சரியா? எப்படா இதுல இருந்து இப்படி எழுதினாருன்னு நினைச்சிக்க வேண்டாம். சரியா? இன்னமும் டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா நான் சொல்லுவேன். ரைட்டா? தேங்க்யூமா. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.